ரிஷபம் அப்படின்னாலே என் மனசுல ஒரு சந்தோஷம் எப்பவுமே. ஏன்னா, அது ரொம்ப சுபிக்ஷமான வீடு. ரிஷபம்ங்கிறது சுக்கிரனுடைய வீடு. அங்க வந்து சந்திரன் உச்சம் அடையக்கூடிய வீடு. ரோகிணி நட்சத்திரம் தன்னுடைய நட்சத்திரத்திலேயே சந்திரன் வந்து உச்சமாற வீடு அது. அது வந்து காலச்சக்கரத்தினுடைய 2ஆம் இடம் தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம் அப்படின்னு அத 2ஆம் இடத்த சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரிஷபமே லக்னமா இருந்து பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும் இவங்க வாழ்க்கை அப்படின்னா, உண்ண உணவு, இருக்க இடம், உடுக்க உடை. இதுக்கு என்னைக்குமே உங்களுக்கு பஞ்சமே கிடையாது. அவ்ளோ ஒரு சுபிக்ஷமான ராஜராஜேஸ்வரி அந்த வீட்ல வந்து வாசம் பண்றா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு செல்வ செழிப்பு நிறைந்த ஒரு பூமி. அது வந்து பூமி தத்துவம் அது ரிஷபம்ங்கிறது. இதனுடைய சின்னம் என்ன அப்படின்னா, ஒரு காள மாடு. அததான் சின்னமா குடுத்துருக்காங்க. ஸோ மாடு அப்டின்னாலே என்ன? செக்கு மாடு மாரி உழைக்கிறா அப்டிலாம் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த அளவுக்கு இவங்க வந்து குடும்ப